பார்த்தா கொடுத்த இது ரசிகர் கூட்டம் இல்ல ஓட்ட மாறக்கூடிய கூட்டம். தளபதிக்கு வயசு ஆகல, பழைய தளபதி இன்னும் இருக்காரு, தளபதிக்கு வயசு ஆகல. டிஎம்கே ஒழிக, டிஎம்கே ஒழிக, டிஎம்கே ஒழிக. 2026ல டிவிகே தான் ஓட்டு, டிஎம்கேக்கு பெரிய வேட்டு. டிவிகே தான் 2026 விஜயன் தான் முதலமைச்சர், யாராலையும் மாத்த முடியாது. அவங்க என்ன 4 மாசத்துல ஜெயிலுக்கு போயிருவாங்க. மிரட்டிட்டாங்க படம். ஜனவரி 9 செத்துச்சு தமிழ்நாடு. நீங்க என்ன பண்ண முடியும் பண்ணீங்க. 2026 முதலமைச்சர் எங்க அண்ணன் தான். போட்டி வந்து டிஎம்கே டிவிகே தான். இந்த சீமான் கட்சியில உள்ள வந்து பேசக்கூடாது. நீ ஆம்புலன்ஸ் பண்ணுங்கடா, நாங்க எடுக்கிறேன் கண்ணனுக்கு. நீ தொட்டு பாருங்க அண்ணனை, தொட்டிங்க ஒவ்வொரு வீட்டுல கட்டுங்கடா. நல்ல ஆட்சியை எம்ஜிஆருக்கு அடுத்து தளபதி விஜய் தான் சொல்ல வைப்போம். இப்போ சினிமா 2026 அரசியல், நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். ஹாப்பியான விஷயம் நடந்திருக்கு, ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், ரொம்ப திருப்தியா இருக்கு என் தலைவரை பார்த்ததுல. சூப்பரா இருந்துச்சு. நல்ல ரசிகன் தளபதி தொண்டு. பிளாஸ்டா இருந்துச்சு. பிளாஸ்ட் படம் மட்டும் வரட்டும். 2027 நம்ம தானே, படம் வேற லெவலில் இருக்கு. பாட்டு 2026 பார்ப்பீங்க. ஒரே வார்த்தை தளபதி கச்சேரி மட்டும்தான். காலைய முதல்வர் 2026ல டிவிகே தான் ஓட்டு, டிஎம்கேக்கு பெரிய வேட்டு. வேற லெவல் அரட்டி விட்டாங்க போய் கடவுளுக்கு தளபதி வேற லெவலு, பாட்டு வேற லெவலு, வருங்கால முதல்வரா வருத. ஜனவரி 9 தரமான சம்பவம் இருக்கு. பாக்ஸ் ஆபீஸ் கிங்னா என்னைக்குமே எங்க அண்ணன் மட்டும்தான், அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. டிவிகே தான் 2026 விஜயன் தான் முதலமைச்சர், யாராலையும் மாத்த முடியாது. தளபதிக்கு வயசு ஆகல, பழைய தளபதி இன்னும் இருக்காரு, தளபதிக்கு வயசு ஆகல. டிஎம்கே ஒழிக, டிஎம்கே ஒழிக, டிஎம்கே ஒழிக. பாட்டு தரமா இருக்கு, நீங்க எல்லாரும் பாருங்க. தளபதியா 2026 நம்ம தான். டிஎம்கே செஞ்ச சும்மா ஊழல்லாம் அவங்க என்ன 4 மாசத்துல ஜெயிலுக்கு போயிருவாங்க. டிஎம்கே பூரா ஒளிகிறாங்க. என் தலைவர் வர அவங்க ஒளிக்கிறேன். மிரட்டிட்டாங்க படம். மதுரை சதறது பாதுறது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜனவரி 9 செத்துச்சு தமிழ்நாடு. அண்ணே சந்திச்சு போகாத வேலையை பார்த்து விட்டாரு. கரெக்டா இருந்துக்கங்க அண்ணே. மதுரை தளபதி கோட்டை தளபதி. ஜனவரி 9 மதுரை கொளுருது. உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. நீங்க என்ன பண்ண முடியும் பண்ணுங்க. 2026 முதலமைச்சர் எங்க அண்ணன் தான். தூக்கி போய் உட்கார வைப்போம். சூப்பர். 2026 ரிசல்ட் இங்கே தெரிஞ்சுக்கோங்க. தளபதி மாசு தளபதி ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே எஸ்கே, ஒரே அனிருத்தன். தளபதி விஜய் வழியில் மக்கள் முதல்வர் மட்டும்தான். ஆட்சி நடக்கும், எங்க ஆட்சி நடக்காது. தளபதி விஜய் ஆட்சி மட்டும் நடக்கும். 2026ல எழுதி வச்சுக்க. இன்னைக்கு பார்த்தா கொடுத்த இது ரசிகர் கூட்டம் இல்ல ஓட்ட மாறக்கூடிய கூட்டம். 2026ல இங்க தளபதி விஜய் தான் முதலமைச்சர் உட்காராரு. எங்க அண்ணன் தான் உட்கார வைப்பேன், நான் உட்கார வைப்பேன். எங்க அண்ணன் உயிரை கொடுப்பேன். அதான் உயிரை கொடுத்து ஓட்டு போடு. என் கூட கல்ல ஓட்டு போடுவோம் தவசாங்க. நாங்க அப்புறம் ஒரிஜினல் ஓட்டு, உசுறு ஓட்டு, விஜயோட உசுறு ஓட்டு. இந்த 2026ல பாருங்க, ஒரு மாற்றம் வரும். மாற்றத்தை உண்டாகி காட்டு எங்க அண்ணனுக்கு. நாங்க எங்க அண்ணனுக்கு சொந்தம் இருக்கு, தம்பியா இருக்காங்க. இதுக்கு மேல உங்களுக்கு கருணை சம்பவம் சரியாக கன்னியாகுமரி தர்ற அன்னைக்கு பதிலடி எல்லாத்துக்கும் தமிழ்நாடு விஜய் தான். போட்டி வந்து டிஎம்கே டிவிகே தான். இந்த சீமான் கட்சியில உள்ள வந்து பேசக்கூடாது. கரெக்டா இருந்துக்கோ, இல்லைன்னா சண்டை சாலாத. போட்டியே இல்ல, வெட்டி நமக்கு டிவிகே. தளபதி செயல சொல்றா 2 கேட்டுக்கிறேன். போட்டியே ஒன்னு டிவிகே, இன்னொரு டிஎம்கே. என்று தளபதி அண்ணன் நிறைய படம் நடிக்கணும்ன்றது எங்களோட கோரிக்கையா வைக்கிறோம். தயவு செஞ்சு அண்ணன் நீங்க என்ன 1000 படம் நடிக்கிறேன். உங்களுக்கு உங்க தம்பியை காத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. 2 கட்சிக்கான தான் போட்டியே. ஒன்னு டிஎம்கே, இன்னொரு டிவிகே. ஒன்னு டிஎம்கே, இன்னொரு டிவிகே.
2026 தளபதி மட்டும்தான் 2026 வேற எவனுமே கிடையாது. வாய்மலை வெல்லும் டிவிக்கே ஜெயிக்கும். டிவிக்கே மட்டும்தான் ஜெயிக்கும். ஒரே கடவுள் அனிருத்துங்க. அனிருத்து மியூசிக் பிச்சுட்டாப்ல. அனிருத்துலாம் நல்லா இல்ல ப்ரோ, விஜய் தான் ப்ரோ. அனிருத்தேடா டேய். எலெக்ஷன் நம்ம தான். விதியுடன் மோதாதே. 2026 டிவிக்கே மட்டும்தான். 2026 நாங்க தான். 2026 எலெக்ஷனும் நம்ம தான், கலெக்ஷனும் நம்ம தான். சூப்பர் ப்ரோ பாட்டு. தலைப்படி வெடிகள் நீ ஆம்புலன்ஸ் பண்ணுங்கடா. நாங்க எடுங்க கண்ணனுக்கு. நீ தொட்டு பாருங்க அண்ணனை. தொட்டிங்க ஒவ்வொரு வீட்டில் கெட்டுங்கடா. ஈடியில் எவனே எங்கள் அண்ணாண்டா வரணும் 2026 வாங்கடா. வாத்தாளுக்கு வந்து அப்படி வந்து வாங்கடா. தலைப்படி வெடிகள்ன்றாங்க. வாங்கடா பார்த்து உண்டா. தீபாவளிக்கு அண்ணனை பார்க்காததுக்கு இப்ப தீபாவளிக்கு அண்ணனை பார்த்தாச்சு. தீபாவளி முடிஞ்ச போற அண்ணனை பார்த்தாச்சு. ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிஎம்கே. வாங்கடா 2026 பாத்துருவோம். அண்ணனை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி எல்லா இதுலையுமே போட்டாங்க, எல்லா மீடியாலையும் போட்டாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணா அவ்வளோ பெரிய ஜெயிலு கிடையாது. அண்ணனோட பயில இளைஞர்கள் பூரா உள்ள இருக்காங்க. கொடூரமா இறங்கி குத்தி போடுவாங்க. எல்லாரையும் பார்த்துக்கங்க, லைன்ல கரெக்டா இருந்துக்கங்க. கவர்மெண்ட்டுக்கே போவோம் நாங்க. அரெஸ்ட் பண்ணி வைங்க, முடிஞ்சா கை வைங்க. பாட்டு வந்து பயங்கரமா இருக்குங்க. இந்த வட்டம் ஜனநாயக பொங்கல் தான். 9ஆம் தேதி படத்துக்கு மறுநாள் வெயிட்டிங்கில் இருக்கும். சிவகார்த்தியின் படம் வந்து பராசக்தி வருதுன்னாங்க. எஸ்கே ப்ரோக்கு இருக்கட்டும், சூர்யா படம் ஆப்பனண்டாக வருதுன்னாங்க. எந்த படம் வந்தாலும் இந்த வட்டம் தளபதி விஜய் பொங்கல் தான். எதிர்ப்பே கிடையாது. அதனால இந்த வட்டம் ஜனநாயக பொங்கல் வந்து அடிச்சு கிளாஷ் ஆகுது. தளபதி பொங்கலுக்கு எந்த படம் போட்டிக்கு வந்தாலும் ஜனநாயகம் தான் ஜெயிக்க போகுது. அது கன்ஃபார்ம் தான். இந்த ஜனநாயகனோட எங்கள் கூட்டம் ஓயாது. இன்னும் நான் ஏகப்பட்ட படம் இருக்குது. ரீரிலீஸ் பண்ணாலும் தளபதி ஃபேன்ஸ் வந்து நாங்கள் யாருன்னு காட்டுவோம். தமிழ்நாட்டில் எங்கள் படத்தை சிறப்பாக ஓட்டுவோம். நாங்கள் யாருன்னு தெரியும். ஒரே கடவுள் விஜய், வருங்கால முதல்வர் விஜய், அண்ணன் விஜய், ஒரே கடவுள் விஜய், தளபதி விஜய் வாழ்க. 100 வயசு வாழ்க. அவர் வந்து வாழ்க. இந்த படம் ப்ரோ பொங்கலுக்கு 2 படமே வெற்றி தான் ப்ரோ. எந்த ஒரு ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும், முடிவு வரும். 2026 தளபதி தானே. பாட்டு மிரட்டிட்டாங்க. டீசருக்கு கூட்டத்தை பார்த்தீங்களா? ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே தான். கரூரில் நடந்த சம்பவம் அது 2வது. பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஜெயிக்க போகிறது என்னமோ டிவிகே மட்டும்தான். வேறு யாருமே ஆட்சி அமைக்க முடியாதுன்னு மக்களுக்கு ஒரு புது மாற்றம் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். தளபதி நினைப்பார். கண்டிப்பாக நம்ம மட்டும் தான் ஜெயிக்கிறோம். ஓகேவா? சாங்கை மிரட்டிட்டாங்க. பொங்கல் அன்னைக்கு மதுரையே ஊடகங்க தான், வழியே கிடையாது. இப்போயே பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம். பொங்கல் அன்னைக்கெலாம் பிளாஸ்ட் ஆயிரும் எல்லா பேரும். நம்ம மட்டும்தான். அடுத்து 2026 அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம தான். வேறு யார் ஊடால வந்து உழப்ப முடியாதுன்னு நம்ம மட்டும்தான். கரூரில் நடந்த சம்பவம் திருப்பி நடக்கக்கூடாத அளவு நம்ம ரசிகர்கள் அனைவரும் பார்த்துப்பாங்க. ரைட்டா? நம்ம ரசிகர்கள் அதுவரை விட மாட்டாங்க. கரூரில் நடந்த சம்பவம் பிளான் பண்ணி பண்ணது. அடுத்து நடக்க போகிற சம்பவம் நாங்களாம் பிளான் பண்ணி நடக்க போகிறது. தளபதி இருக்கிற வரைக்கும் வேறு யாருமே வர முடியாதுண்ணே. 2026 எல்லா மக்களுக்கும் புது மாற்றம் கிடைக்கும். நல்ல ஆட்சியை எம்ஜிஆருக்கு அடுத்து தளபதி விஜய் தான் சொல்ல வைக்கிறோம். முடிஞ்சா தளபதி விஜய் வாழ்க. என்றும் தளபதி வழியில். நன்றி. 2026 நம்ம தான் ஆட்சி அமைக்க போகிறோம். 2026 டிவிகே டிஎம்கே தான் ஜெயிக்க போகிறது. டிவிகே தான் 234 தொகுதியுமே வென்று காட்டுவோம். எல்லாத்துலேயுமே இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, அதெல்லாம் இல்லை. எல்லா இடத்துலையும் விஜய் ரசிகர்கள் தம்பிகள் நாங்கள் இருக்கோம். எங்கேனாலும் ஜெயிப்போம், எப்படினாலும் ஜெயிப்போம். விஜய்காண்டி தான் இருப்போம், தளபதிக்காண்டியே இருப்போம், தளபதிக்காண்டியே உழைப்போம், தளபதிக்காண்டி தான் வாழ்வோம். பாட்டு ஜனநாயகம் சூப்பராக இருந்துச்சு. 2026 பொங்கலும் சூப்பராக இருக்கும். அது எல்லா தேட்டரிலும் மதுரைன்னு இல்லை, 234 தொகுதியிலுமே எங்கள் படம் ரிலீஸ் ஆனாலும் நம்ம தான் கிங் ஆகிறோம், நம்ம தான் வசூல் பண்ண. இப்போ சினிமா 2026 அரசியல் நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். பாட்டு மிரட்டி விட்டாங்க. 2026 அரசியலையும் சரி சினிமாலையும் சரி எங்கள் அண்ணன் தான் முதல்ல இருப்பார். டிவிக்கு என்றும் எங்கள் அண்ணன் வழியில். எப்போயுமே நம்ம அண்ணன் வழியில் தானே. நம்ம கட்சிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி அண்ணன் பின்னாடி நாங்கள் போய்கிட்டே இருப்போம். அவ்வளோதான். 2026 ஒரு புதிய மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. பயந்துட்டாங்க, எல்லா கட்சியும் பயப்படுறாங்க. அதனால தான் இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க. நெருக்கடி கொடுக்குறனால ஏன் என்ன கிடைக்க போகுது? ஃப்ரீயாக விடுங்க. கண்டிப்பாக நம்ம 2026 நம்ம ஜெயிக்கிறோம். கண்டிப்பாக படத்துலையும் சரி நம்ம அரசியலையும் சரி நம்ம ஜெயிக்கிறோம். எங்கள் அண்ணன் தான், எங்கள் அண்ணன் வழியில் தான். சாங்கை மிரட்டி விட்டாங்க. லியோ அளவுக்கு கூட இது நல்லா தான் இருக்குது. லியோவும் நல்லா இருக்கும். இது அதுக்கு மேலே அந்த அரசியலில் எல்லாத்தையும் சொல்ல அந்த பாட்டிலே சொல்லிட்டாங்க. ஒன்லைனாகவே முடிச்சு விட்டாங்க. என்றும் எங்கள் அண்ணன் வழியில். 2026 நாங்கள் தான். எங்களுக்குள்ள மெச்சூரிட்டி இருக்கும். எங்களுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து மக்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. ஏன்னா அவரே சொல்கிறாருன்னா அரசியல் வேறு, படம் வேறு.
நாங்கள் படத்தை என்ஜாய் பண்ணுறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் நாங்கள் ரொம்ப பண்ணியிருக்க மாட்டோம், சும்மா ஆடி இருப்போம் அவ்வளோதான். இதுவே அரசியல் எடுத்திங்கன்னா எல்லாருமே இவங்க இப்படி ஒரு மெச்சூரிட்டின்ற யோசிக்கிற அளவுக்கு இருப்பாங்க எல்லாருமே. அண்ணன் டான்ஸ் எதுக்கு? டான்ஸ்னாலே எப்பவுமே வந்து என்றைக்குமே பீக் தானே. அண்ணனோட டான்ஸ்னாலே என்றைக்குமே அது பீக் தான். ஒரு ஸ்டெப்பு போட்டாவே எல்லாருமே வந்து சாவானுங்க எல்லாருமே யோயோ அப்படின்ட்டு. விவேக்கே சொல்லியிருப்பாப்லே, இந்த மைக்கேல் ஜாக்சனுக்கு அப்புறம் பிரபுதேவாவுக்கு ஈக்குவலாக தளபதி டான்ஸ் ஆடுறாங்க. தளபதி டான்ஸ்லாம் பிடிச்சிருக்கு. அது தமிழ்நாடோட 51 வயசு ஆகுதா மனுஷனுக்கு? 51 வயசு மாதிரியா இருக்கு. இப்போ தான் 47 வந்த மாதிரி, 48 45 வந்த மாதிரி இருக்கு அவருக்கு. எங்கே இருக்காப்புல அவர் நல்லா ஆட மாட்டாருன்னு எப்படின்னா? லியோ படம் வந்தப்போ லியோ தாஸ் 20 வயசு நம்பிக்கிட்டு இருந்தோம்னா இன்னும் டான்ஸ் என்ன காட்டலனா டான்ஸுமே தியேட்டரில் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணியிருக்கோம் நாங்கள் அன்னைக்கு பார்த்துக்குறோம். ஏன்னா வந்து இப்போ ஆடணும்னு சொன்னேன், ஸ்டெப்ஸ் இன்னும் காட்டல, ஸ்டெப் தான் தியேட்டரில் வந்து பாருன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் தான் எங்கள் ஆட்டமே ஆரம்பம். ஏன்னா 40 உயிர் போச்சு. உயிர் போய் மன்னிப்பு கேட்டார் அவர். மன்னிப்பு கேட்டு இப்போ வந்து நின்றுருக்காரு. நம்ம இனிமேல் ஆடணும் வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆடுறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஹேட்டர்ஸ் பேச ஆரம்பிப்பாங்க. நாங்கள் ஆட மாட்டோம், அதெல்லாம் செய்களை காட்டுவோம். 2026 சரி, தியேட்டர்லேயும் சரி, ஜனவரி மாதம் இருக்குது காப்புரா, சரியான காப்புரா இருக்குது. நாங்கள் ஆடுற ஆட்டத்தை மட்டும் பாருங்கள், தமிழ்நாடே பறக்கும் நல்லா. சர்க்கார் படத்தில் இவர் சொல்லுவாப்ல, என் தலையை முகம்தான் எங்களுக்கு சின்னத்தை ஒட்டி ஒட்டி எங்கேனாலும் பரப்பி வச்சுருக்கணும். அதே மாதிரி தான் எங்கள் அண்ணன் முகம்தான் எங்களுக்கு சின்னம். எங்கள் அண்ணன் ஜெயிப்பாப்புல. அண்ணனை நாங்கள் ஜெயிக்க வைப்போம். இப்போ நானே ஓட்டு போகிறேன்னா, இப்போ என் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க என் ஃபேமிலியில். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சின்ன பிள்ளைலேருந்து வீட்டில் எல்லோரும் விஜய் ஃபேன் தான். அது போக இப்போ நான் இறங்கி என் வீட்டில் பொறுத்தவரை நான் ஒரு கரெக்டாக ஒரு டிசிஷன் எடுத்தேன்னா அந்த டிசிஷன் கரெக்டாக நினைப்பாங்க. இப்போ நான் இறங்கி ஒன்று பண்ணும்போது எல்லோரும் ஒன்று பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் முதற்கொண்டு ஒன்று தான் பண்ணுவாங்க. என் அப்பா பிஜேபி, என் அம்மா வந்து என் அப்பா கேட்குறது தான் போடுவாங்க. ஆனால் இப்போ என்னென்னா, நான் வந்து தளபதி ரசிகங்கனால தளபதி வந்து விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து தமிழக வெற்றி கழகமாக மாற்றிருக்காப்புல. நான் வந்து அப்போ தமிழக வெற்றி கழகம் தான் போவேன். என் அம்மா என்ன பண்ணான்னா, இந்த மாதிரி என் பையன் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கான், என் பையனுக்காக நான் போடுவேன்னு என் அப்பாவும் மாறினாப்புல, அம்மாவும் மாறினா. என் அம்மா வந்து அவங்க அக்கா, அவங்க அண்ணன், அவங்க தம்பி எல்லாத்தையும் சொல்லி அவங்க குடும்பம் எல்லாத்தையும் என் மாமா கொண்டு என்கிட்ட நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை தாண்டா போடுவோம் அப்படின்ட்டு என் சைட்லேருந்தே ஒரு 20 ஓட்டு வந்துருச்சு. அந்த மாதிரி அடிவேறு தானா. பசங்க பொண்ணுங்க யாராச்சும் தளபதி ஃபேனாக இருந்தால் மொத்தமாக குடும்பத்தை மாற்றிடுவாங்க. அந்த பயம்தான் இங்கே டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் சீமானுக்கு எல்லாருக்குமே. டிஎம்கே வந்து எதிரி, டைரக்ட் எதிரி. பிஜேபி வந்து ஐடியாலஜி எதிரி. ஆமாம், அந்த ஐடியாலஜி மாறுறப்ப அந்த ஐடியாலஜியில் உங்கள் அப்பா எப்படி வந்து அதான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து அப்பா வந்து இப்போ வந்து பிஜேபி முக்கியமாக நான் முக்கியமானு கேட்டால் யாரை சொல்லுவாங்க? நான் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. என் அப்பா வந்து என்னை தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் பையனுக்கு எது பிடிக்குமோ அதை தான் நான் பண்ணுவேன். சின்ன வயசுலேருந்து என் பையனுக்கு நான் எது பிடிக்குமோ அதை தான் பண்ணிட்டு வந்தேன். என் பையனுக்கு விஜய் பிடிச்சிருக்கு. அவர் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல. அவருக்கு தான் நான் என் பையன் ஓட்டு போடுவான்னா, நான் என் பையனுக்காக என் பையன் எனக்கு கேட்குறான். நிறையா கேட்டிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன், நிறைய இது வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி என் பையனுக்கு நான் இதை தான் பண்ணுவேன், இதை தான் ஓட்டு போடுவேன். என் பையன் கேட்டிருக்கேன், நான் ஓட்டு போடுவேன். எனக்கு இல்லை ப்ரோ, இப்போ பையனை தாண்டி விடுங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நம்மளே யோசிச்சு பாருங்க, டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது, பிஜேபி இருக்குது, நாம் தமிழர் இருக்குது, அவர் யார் இந்த சிறுத்தைகள் அவர் டிஎம்கேயோட தான் அவர் இருக்கார். என்னமோ ஒன்று, இத்தனை கட்சி இருக்குது. இத்தனை கட்சி என்ன ஆச்சு? ஏன்னா நீங்கள் என்ன மாற்றம் வந்துச்சு? என்னென்னமோ ரத்து பண்ணுறேன், என்னென்னமோ கொடுக்குறேன், என்னென்னமோ செய்கிறேன். நாங்கள் செஞ்சாங்களா? நாங்கள் அரசியல் வரதுக்கு முன்னாடியே டிவிஎம்ஏன்னு ஒன்று வச்சு நாங்கள் சொல்லாமலே நிறையா செஞ்சோம். டிவிஎம்ஏன்றது சொல்லாமல் நிறையா செஞ்சாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ ப்ராப்பராக கட்சி ஆரம்பித்து செய்ய மாட்டோம்னு நினைக்கிறீங்களா? பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. ஏன் கோயம்புத்தூரில் நேற்று கூட ஒரு பிள்ளைய வந்து காரில் வந்து கடத்திட்டு போனாங்க. அது கூட ஒன்று சொல்லலை, இன்னும் மூச்சு பேச்சு இறக்கல. ஏன்னா வந்து விஜய் வந்துட்டு அன்றைக்கி வந்து 40 பேர் உயிர் போச்சு. போன அன்றைக்கி நைட்டே வந்து அன்பின் மகேஷ், செந்தில் பாலாஜி எல்லாம் வந்து நிற்கிறாங்க. ஸ்டாலின் கூட நைட்டு வந்து பார்த்துட்டு போகிறாரு. ஏன் இப்போ வரல அந்த இடத்துக்கு? யோசனை பண்ணிக்கிறதான். அவருக்கு ஓட்டு போடுங்க, அவர் ஓட்டு போடுங்க, ஜெயிக்க வைங்க. அவர் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வராப்புல. அவரை பாருங்கள், 4 வருஷம். நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் ஓட்டு போய் கலைஞர்லேருந்து ஸ்டாலின் எல்லாரும் ஓட்டு போட்டிங்க வச்சுக்கிங்க. இனிமேல் வந்து விஜயை பாருங்கள். நீங்கள் அம்மா இதில் அது எப்படி இருந்துச்சு ஆட்சியில்? ஒரு பிள்ளைக்கு இந்த மாதிரி நடக்கலையே. ரவுடி சமன்ல எந்த இதுலையும் இப்போ மட்டும் ஏன் நடக்குது இப்படி? இதை விட ஸ்டாலின் அன்றைக்கி வந்து 30 மாநாடு போட்டாப்புல கரூரில். போயிட்டு வரப்போ வந்து ஒரு லேடிஸை வந்துட்டு யார் பஸ்ஸுக்காரை குடிச்சிட்டு வந்து தள்ளிட்டு போனியா. அந்த கேஸுக்கு வரவே இல்லை. அவர் மாசமாக இருந்தாங்க, அந்த பிள்ளை கீழே விழுந்தாங்க ஸ்கூட்டியிலேருந்து. ஏன் செத்து போனாங்களே, 2 பிள்ளை உயிர் போச்சு. அதுக்கு வரலையே அவ்வளோ தூரம், அதுக்கு ஒரு பேச்சு எடுக்கலையே. விஜய்க்கு மட்டும் எப்படி பண்ணுறீங்க நீங்கள்? சீமா என்ன பண்ணுறான்? பாலியல் வன்கொடுமை பற்றி அவனே பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அவன் பேசுறியா அந்த மாதிரி? எங்கள் அண்ணனை பற்றி இந்த டீசெண்டாக பண்ண தெரியும் எங்களுக்கு. ஏன்னா வந்து நாங்கள் கோவத்தில் தான் இருக்கோம். ஏன்னா வந்து இது பண்ண காரணம் செந்தில் பாலாஜி மட்டும்தான், 10 ரூபா பாட்டில் மட்டும்தான். ஆனால் அவனை சொல்கிறீங்க அதுக்காக? எல்லாரும் மக்களுக்கு தெரியும். மக்கள் தெரிஞ்சு 2024 ஓட்டு வந்துட்டு விஜய்க்கு மட்டும்தான் எல்லாருமே போடுவோம் வைப்போம். அவ்வளோதானே. எனக்கு வந்து நீங்கள் கேள்வி கேட்குற விட நீங்கள் வந்து 2024 அவர் வந்து உட்கார வச்சு பாருங்கள் முதலமைச்சரா.
அப்புறம் வந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து பேசுகிறோம் வைக்கிறோம், அவ்வளோதான் அந்த கருத்து. ஸோ மாற்றம் இருக்கும், மாற்றம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும்ண்ணா. 2024 எங்கன்னா உட்கார வைங்க, நாங்கள் உட்கார வைப்போம் சரிங்களா. உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ கேள்வி கேட்குறேன், நான் பதில் சொல்கிறோம். ஆனால் இப்போ வந்து ஆட்சின்றது இல்லை, அவ்வளோதாண்ணா. நான் என்ன சொல்கிறேன்னா ஜென்யூனாக சொல்கிறேன். இப்போ இந்த டிவிகே, தளபதி, அப்புறம் டிஎம்கே இதெல்லாம் தள்ளி வச்சுருங்க. ஏன்னா டிஎம்கே இருந்ததுலேருந்து நிறையா பேர் நிறையா பாலியல் வன்கொடுமைகள், நிறையா பிள்ளைகளை ரேப் பண்ணுறது, அது இதுன்னு நிறையா வந்துருச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா பாகிஸ்தான், சைனா, சவுதி அரேபியா இங்கெல்லாம் ரேப்புன்னு ஒன்று நடந்தாலே உன்னை தலையை வெட்டி போலில் கைகாலெல்லாம் கெட்டி வச்சுட்டு எல்லார் ஊர் மக்களையும் கொண்டாந்து தலையை தனியாக வெட்டுறாங்க, லைவாக கட்டுறாங்க. அதை எல்லார் மக்களையும் அதான் அதுதான் நான் அதுக்கு தான் நான் வரேன். அதுக்கு தான் அந்த மாதிரி சட்டத்தை இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டாடணும். அதுதான் நான் சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகம் எல்லாத்தையும் அதுதான் நான் சொல்கிறேன். நான் அதுதான் முதல்ல அதுதான் சொல்கிறேன். ஏன்னா காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை முதல்ல இருந்தே நீட்டை தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனால் கொம்பா அவன் மக்களுக்கு என்ன தேவை அதை பண்ணி கொடுக்குறா சென்ட்ரல் கவர்மெண்ட். மக்கள் கேட்குறத பண்ணித்தரனா என்ன கவர்மெண்ட்? அந்த இதுக்கு வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்க்கணும், அதுக்கு நம்ம உதயநிதி எதிர்க்கக்கூடாது. அதுதான் ரெண்டுத்தையும் சொல்கிறேன். ஐடியாலஜியும் சேர்த்து தான் எதிர்க்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐடியாலஜியும் தான் இருக்கிறோம். இது ஸ்டேட் கவர்மெண்ட் திரும்ப சொல்கிறேன். நாளைக்கு நீங்கள் வந்துட்டா உங்களையும் கேட்பாங்க, திரும்ப நீங்கள் நீட்டுக்கு அகைன்ஸ்டாக இல்லைண்ணா இந்த மாதிரி ஒரு கேட்பாங்க. இல்லைண்ணா நடக்காது, நாங்களே ஏகப்பட்ட வந்து ஒழிக்கவும் சொல்லல. அவர் என்ன சொன்னார்னா, அதில் மட்டும் இருக்கீங்க கன்சிடர் பண்ணுறீங்க, மற்ற எல்லாமே இருக்கல உங்களுக்கு படிப்பு அவன் சொல்லியிருக்காரு அவர். ஆனால் வந்து நீட்டை ஒழிப்போம் அப்போ அவர் சொல்ல வார்த்தையை விழவே இல்லை அவர். சென்ட்ரலுக்குன்னா அது மொத்தம் இந்தியாவுக்கும் அவங்க ஸ்டேட்டில் இருக்கிறவங்க சீஃப் மினிஸ்டர் எல்லாருமே ஒரு மனு போடுறோம். இந்த மாதிரி எங்கள் நாட்டில் இது நடக்குது, இது வந்து நடக்குது, அதனால் இது வந்து எங்களை மாற்றணும், அதனால் இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு இவங்க கேட்கணும். ரேப் அண்ட் மர்டர் கேஸுக்கு ஸ்டாலின் கேட்டிருக்காப்லையா? கேட்ட மனு இருக்கா? பொண்ணுங்களுக்கு நான் மதிப்பு கொடுப்பேன், பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இருக்கும் அப்படின்னா, பொண்ணுங்களுக்கு சேஃப்டினா அவர் கண்டிப்பாக மனு போடுவார். அவர் போடுவார். ஆனால் இப்போ நீங்கள் படத்தில் இங்கே ஆர்டரே பார்த்துருக்கணும். கேர்ள்ஸ் வந்தாங்க, கேர்ள்ஸ் வந்தப்போ எவ்வளோ சேஃபாக அவங்கள வந்து சேஃப்டிலாம் இருக்குங்க. அதுதான் சொல்கிறேன். இப்போ மாநாடு ஆட்சிக்கு வர முடியும், தண்ணி அடிக்கிறதுலாம் பார்க்க முடியாது. எனக்கு வந்து அண்ணே வரணுங்கிறது ஆசை. ஆனால் வருவாராங்கிறத தாண்டி நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு அது தெரியல. அது வந்து ஒரு ப்ராமிஸான விஷயம். அவர் வருவாருங்கிறது எனக்கு என்னால் சொல்ல முடியாது. எனக்கு விஜய் வந்து எதிர்கட்சியாக இருந்தார் அவ்வளோ தூரம் பண்ணியும். ஆமாம், அப்படின்றப்ப விஜயன்ற வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். ஏன்னா மக்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டாங்க. விஜய் வந்து மாஸ் ஜாஸ்தினா ஜாஸ்தி தான். அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சூப்பர் ஸ்டார் கிடையாது இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், கம்பேர் பண்ணுங்க, எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுங்க. அதே மாதிரி ரஜினிகாந்த் வந்து வரேன்னு சொல்லிட்டு வரல. சில பேர் அது வேறு விஷயம். ரஜினிகாந்த் இன்னைக்கு இல்லை, நான் என்ன சொல்கிறேன், சில பேர் இருக்காங்க எம்ஜிஆர் மாதிரி தளபதி அப்படின்ட்டு. ஏன்னா எம்ஜிஆர் மாதிரி தளபதினா எம்ஜிஆர் அங்கே ஆணியை ஊனிட்டு போயிட்டாப்புல. இப்போ நீங்கள் ஒரு வயசானவங்க ஊடால யாருக்கு பாட்டி ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டால் நான் எம்ஜிஆருக்குள்ள போடுவேன் அப்படின்பாங்க. அந்த மாதிரி எம்ஜிஆர் ஊனிட்டு போயிட்டாப்புல. எம்ஜிஆர் மாதிரி தளபதி இல்லை எனக்கு என் வீட்டு பக்கத்துலேயே நிறைய பேர் யாருக்கு ஓட்டு பார்த்துருக்கீங்க. அன்னை காலை வச்சா பயப்படுறாங்க ஒரு பாட்டி ஒன்று பேசியிருக்கோம். தமிழ்நாட்டில் காலை வச்சா அண்ணன் பயப்படுறாங்க பேசியிருக்கோம். அது பாருங்க. எனக்கு என் சைடில் நான் சொல்கிறேன், என் ஏரியா சைட்லலாம் நான் எம்ஜிஆருக்குள்ள போடுவேன்பாங்க. எம்ஜிஆர் ஊனிட்டு போயிட்டாப்ல. அந்த மாதிரி தளபதியும் ஊனுவாப்லன்னு நான் சொல்லுவேன். 22 வயசு பையன் தான் வந்துட்டு விஜய் ரசிகர் நினைக்கிறீங்க, 50 வயசுக்காரன்னு இருக்காங்க. ஒரு பாட்டி சொல்லுவாங்களே இந்த மாதிரி என் மகன் வரணும், என் தம்பி வரணும், என் மகன் வரணும், நிறைய பேர் இருக்காங்கண்ணா. அது வந்து 2026 பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு படம், அண்ணனோட கடைசி படம், கடைசி பாட்டு, அதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அரசியல் கேள்விகளை தவிர்த்து நாங்கள் நிறையா பதில் சொல்லிட்டோம். நாங்கள் எல்லாருமே நிறையா பதில் சொல்லிட்டோம். அரசியல் கேள்விகளை தவிர்த்து பாட்டு எப்படி இருக்குது, படம் என்ன மாதிரி வரும் நீங்கள் கேட்டிங்கனாக்கா நாங்கள் ஈஸியாக பதில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு அரசியல் கேட்டது? அதுக்கு நாங்கள் அரசியல் பதில் சொல்ல மாட்டோம் கிடையாது. இது அதுக்கு ஏற்ற இடம் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு வன்மத்தை உள்ள வச்சுருந்தோம். அந்த ஜனநாயகன் படத்தோட ஒரு முதல் பாட்டு 2 ரிலீஸாக இருக்குது. அந்த பாட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம். அந்த பாட்டு வந்து கிடைச்ச அரசியல் கேள்வி கேட்டிங்கன்னா அது நாங்கள் சொல்ல மாட்டோம் கிடையாது. பொதுவாக சொல்லிட்டோம். இந்த இடத்துக்கான இடம்லான்னு கேட்குறேன், சொல்ல வரேன் நான். இந்த இடம் அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். இதையுமே பார்த்துட்டு ஒரு சில பேர் பயப்படுறாங்க, சொல்ல தெரியல, பேச தெரியலன்னு. அப்படியே என்றைக்குமே நாங்கள் சொல்ல முடியாது. மெச்சூரிட்டி படம் வேறு, பாலிடிக்ஸ் வேறு.